இது முப்பெருங்கோட்டை. ஒன்று ராஜகிரி, ஒன்று கிருஷ்ணகிரி, சந்திரகிரி 3 கோட்டை. இதுக்கு பல ராஜாக்கள் ஆண்டிருக்காங்க. லாஸ்ட்டில் ஆனது வந்து தேசிங்கராஜன்றவர் ஒருத்தர் ஆண்டிருக்காரு. இந்த செஞ்சி ஆண்டு கொண்டிருப்பது யார் என்றால் முதலில் கோனார்கள் ஆண்டார், பிறகு வந்து முகலாயர். கோனார்கள் தான் கட்டணும், அவங்கள இது ஆக்கிரமிப்பு பண்ணதான் முகலாயர். அதன் பிறகுதான் நம்ம வீர சிவாஜி இருக்காரு இல்லையா, அவருடைய மகன் சத்ரபதி சிவாஜி, அவர் வந்து இங்க ஆட்சி செய்திருக்கார். உலக பாரம்பரிய சின்னமாக 830 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செஞ்சி கோட்டையை யுனெஸ்கோ அமைப்பு அங்கீகரித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றான செஞ்சி கோட்டை சோழர் காலத்தில் சிங்காபுரி என்று அழைக்கப்பட்டிருந்தது. அதுவே நாளடைவில் திரிந்து செஞ்சி என்று மாறியது. இந்த கோட்டையில் தர்பார் மண்டபம், அந்தப்புரம், படை வீடுகள், யானை மண்டபம், குதிரை லாயங்கள், மாட மாளிகைகள், கோயில்கள், தானிய களஞ்சியங்கள், ஆலயங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், பீரங்கி மேடை, வெடிமருந்து கிடங்கு, தோரண வாயில்கள், காவல் அரண்கள், பாதாள சிறை, மதில் சுவர், அகழி போன்றவை உள்ளன. 60 அடி அகலம் மதில் சுவருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய மண்டபம் இருக்கும். ஏன் என்றால் இந்த முப்படை வீரர்களும் செல்லும் போது திடீரென்று மழை வரலாம், இல்லை திடீரென்று அதிகமான வெயில் இருக்கலாம். ஆனால் அங்கே இளைப்பாறுவதற்காகவும் தண்ணீர் குடிப்பதற்காகவும் அங்கே அடியில் மண்டபம் இருக்கும். மண்டபத்துக்கு பக்கத்தில் குளம் இருக்கும். அந்த அகழியுடைய ஆழம் வந்து 80 அடி ஆழம். அதுக்கப்புறம் எதிர வந்து 3 களஞ்சியம், மேலே 3 களஞ்சியம் இருக்குது. உடற்பயிற்சி அரங்கு, அதாவது சிப்பாய்க்கு வந்து உடற்பயிற்சி எடுக்கிறதுக்காக உடற்பயிற்சி அரங்கு கட்டிருக்காங்க. பகையர்கள் வந்து இது பண்ணுறதுக்காக வெடிமருந்து கிடங்கு கட்டிருக்காங்க. தண்டோரா மேடை இருக்குது, கொடிக்கம்ப மேடை இருக்குது. இவ்வளவும் உள்ளே இருக்குங்க. வேணுகோபால் சுவாமி கோயில் கீழே இருக்குங்க. குதிரை லாயன்னு சொல்லிட்டு பல அடுக்குகள் வந்து கட்டிருக்காங்க. ராஜாக்கள் வந்து படைகள் வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் குதிரை லாயம், யானை லாயம் கட்டிருக்காங்க. இவ்வளவும் உள்ளே இருக்குங்க. கீழே தரக்கோட்டையில் இருக்குங்க. மேலே போனீங்கன்னா பீரங்கி இருக்குங்க. இப்போதைக்கு பீரங்கி 2 இருக்குங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா கங்கனார் கோயில் ஒன்று இருக்குங்க. கோபுரத்தோட பக்கத்தில் கமலக்கன்னியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குங்க. அது ஊர் மக்களை காப்பாற்றுறதுக்காக அந்த கமலக்கன்னியம்மன் கோயில் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இப்போ 10 நாள் உற்சவம் நடத்திருக்காங்க. அதுக்கு அதை தாண்டி போனீங்கன்னா அந்த கமலக்கன்னியம்மன் கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா தேன்கூடுகள் வந்து பல தேன்கூடுகள் வந்து அடங்கி இருக்குங்க. 3 பக்கமும் மலைகளால் சூழ்ந்து சுமார் 13 கிலோமீட்டர் சுற்றளவுடன் 11 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கிறது இந்த கோட்டை. இந்தியாவின் தலை சிறந்த உட்புக முடியாத கோட்டை என்று சத்ரபதி சிவாஜியே இந்த கோட்டையை பாராட்டியுள்ளார். இதில் ஃபஸ்ட்டு போன உடனே வந்து வளைவாக தாங்க போகும். பகைவர்கள் வந்து எதிர்ப்பு நிற்கிறதுக்காக, அதாவது பகைவர்களை தடுக்கிறதுக்காக அந்த வளைவாக கட்டி வச்சுருக்காங்க. இதனிடையே இந்தியாவில் செஞ்சிக்கோட்டை உட்பட 12 இடங்களை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என யுனெஸ்கோ அமைப்பிற்கு மத்திய அரசு கடந்த வருடம் பரிந்துரை செய்திருந்தது. இந்த பரிந்துரையில் தமிழகத்தில் இருந்து செஞ்சிக்கோட்டை மட்டுமே இடம்பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து யுனெஸ்கோ அமைப்பினர் மற்றும் நினைவு சின்னங்கள் சர்வதேச ஆணைய உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் கடந்த வருடமே செஞ்சிக்கோட்டைக்கு நேரில் வந்து ஆய்வு செய்தனர். கோட்டையின் உறுதித்தன்மை, சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பு குறித்தும் நேரில் வந்து ஆய்வு செய்து அது தொடர்பான அறிக்கையையும் தாக்கல் செய்தனர். இந்நிலையில்தான் தற்போது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் செஞ்சிக்கோட்டையும் இடம்பெற்றுள்ளது. என்னதான் இது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருந்தாலும் வரலாற்றை மறைக்கும் விதமாக காடவ மன்னர்கள் கட்டிய செஞ்சிக்கோட்டையை மராட்டியர்கள் கோட்டை என யுனெஸ்கோ குறிப்பிட்டுள்ளது தமிழர்கள் வரலாற்றை மறைக்கும் விதமாக அமைந்துள்ளது என கண்டனங்களும் எழுந்து வருகிறது. 3 மலை, மலையினுடைய பெயர் ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திரகிரி. இந்த 3 மலை சேர்ந்தது தான் செஞ்சிக்கோட்டை. இந்த 3 மலையும் எப்படி அமைந்திருக்குதுன்னு கேட்டீங்கன்னா முக்கோண வடிவத்தில் அமைந்திருக்கு. இந்த 3 மலைக்கும் 60 அடி அகலம் மதில் சுவரால் கவர் பண்ணியிருக்கிறது. இந்த ராஜகிரி என்பது 1200 ஆனந்த கோனார் என்பவரால் கட்டப்பட்டது. அதனுடைய உயரம் வந்து கடல் மட்டத்திலிருந்து 800 அடி உயரம். படிக்கட்டு ஸ்டெப்ஸ் 1600 படிக்கட்டு இருக்கு. ஆனந்த கோனாருடைய மகன் என்பவர் தான் கிருஷ்ணகோணன் என்பவர் அந்த கிருஷ்ணகிரி உருவாக்கினார். அதனுடைய உயரம் 600 அடி உயரம். பார்க்க வேண்டிய பிளேஸ் 7 பிளேஸ் இருக்கு. 7 மேலே இருக்கு. எங்க இருக்கு? 7 மேலே இருக்கிறது. என்னென்னு கேட்டீங்கன்னா 2 தானிய கிடங்கு, 1 நெய் சேமிப்பு தொட்டி, நெய் ஊற்றுறதுக்கு ஒரு டேங்க் இருக்கு. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் கோவில், எத்தனை ரங்கநாதர் டெம்பிள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ராணி கல்யாண மண்டபம், ராணி மீட்டிங் பேசுகிற இடம், அதான் ஊஞ்சலாற இடம். அதன் பிறகு கிருஷ்ணன் கோயில். இது 7 அங்கே இருக்குது. இதை வந்து சந்திரகிரி என்று சொல்லுவோம். இந்த சந்திரகிரி என்பது வந்து சந்திரகோணர் என்பவரால் கட்டப்பட்டதுக்கு பேர் தான் சந்திரகிரி. இந்த மலைங்களுக்கு
மறுபெயர் உள்ளது. மறுபெயர். இந்த மலைக்கு வந்துதான் சக்கிலி துர்கம், செல்ல சக்கிலி கோட்டை. இந்த சக்கிலி கோட்டை என்பது எப்படி வந்ததுன்னா, பழைய காலத்தில் நம்ம ஷூ மேக்கர் இல்லையா, செருப்பு தைக்கிறோம், அவங்க தான் சக்கிலி, அவங்க தான் ஷூ மேக்கர். அவங்களுக்கு பழைய காலத்தில் ராஜா என்ன சொல்லியிருக்காரு, ஐயா இங்கே செஞ்சியில் கிடைக்கக்கூடிய தினந்தோறும் கிடைக்கக்கூடிய தோள்களை எடுத்துட்டு பொடி நடைய மேலே போயிடும். மேலே பெரிய பெரிய பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் போயிட்டு தோலை விரித்தி விடுவோம், பிறகு கெமிக்கலை போட்டுருவோம். அந்த துர்நாற்றமானது என்ன ஆகிடும், உயரமான இடத்தில் இருப்பதால் யாருக்கும் பாதிப்பில்லை, காற்றோடு காற்று கலந்து விடுகிறது. அதுக்கு வந்து சக்கிலி கோட்டை இல்லை சக்கிலி துர்க்கம். கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்குத்தர் கிபி 12ஆம் நூற்றாண்டில் இயற்றிய மூவர் உலாவில் இடம்பெற்றிருக்கும் விக்கிரம சோழன் உலா என்ற பாடலே இதற்கான சான்றுகள். கடியரண செம்பொற் பதனஞ் செறியிஞ்சி செஞ்சியர்கோன் கடம்ப கலியானை காடவனும் என்ற வரிகளில் காடவன் எனும் கோன், அதாவது அரசன் காணலாம். நெருங்கிய மதில்களை கொண்ட வலிமையான கோட்டையும் அந்த கோட்டை தூண்களில் கட்டப்பட்டிருக்கும் மத யானைகளும் கொண்ட செஞ்சியின் அரசனான காடவன் என்று விக்கிரம சோழன் உலா கூறுகிறது. விக்கிரம சோழன் உலா குறிப்பிடும் செஞ்சியர்கோன் காடவன், செஞ்சியின் அரசனான காடவன் என்பவர் விக்கிரம சோழன் காலத்தில் கிபி 1118 முதல் 1135 வரை வாழ்ந்த ஆட்கொல்லி காடவர் கோன் என்பவர் ஆவார். இவரை பற்றியும் இவரின் தந்தை, மகன்கள் மற்றும் பேரன் பற்றியும் விருதாசலம் மற்றும் திருவெண்ணைநல்லூர் சோழர் கால கல்வெட்டுகள் கூறுகின்றன. தஞ்சை பெரிய கோயிலை சோழர்கள் நிர்மாணித்தனர். அதன் பிறகு அந்த கோயில் பாண்டியர்கள், தஞ்சை நாயக்கர், மராட்டியர் உள்ளிட்டவர்களின் அரசாட்சியின் கீழ் வந்தது. அதே போலவே செஞ்சிக்கோட்டையை காடவர்கள் கட்டினர். அதன் பிறகு அந்த கோட்டை செஞ்சி நாயக்கர், மராட்டியர், நவாப், பிரெஞ்சு, ஆங்கிலேயர் உள்ளிட்டவர்களின் அரசாட்சியின் கீழ் வந்தது. தஞ்சை பெரிய கோவில் சோழர்களின் கோயில் என்று அறியப்படுவதைப் போல செஞ்சிக்கோட்டையும் காடவ மன்னர்களின் கோட்டை என்று வரலாற்றில் அறியப்பட வேண்டும். அவர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, சத்ரபதி சிவாஜி இந்த தமிழ்நாட்டில் அவர் ஆட்சி செய்யும்போது, ஒன்று பாஷா பிரபலம், இரண்டாவது உணவு இல்லை சரிவர. அவர் என்ன சொன்னால், நாம் ஏன் இங்கே கடினமாக வேலை செய்ய வேண்டும், பலன் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், இந்த செஞ்சிக்கோட்டையை சுருப் சிங் அவருடைய தளபதி, யார் இது, அவருடைய தளபதி சுருப் என்பவர் இருந்தார். அவருக்கு இந்த கோட்டையை ஒப்படைச்சிட்டு அவர் மகாராஷ்டிரா சென்று விட்டார். உலக புராதான மற்றும் பாரம்பரிய நினைவு சின்னங்களை அங்கீகரிக்கும் பன்னாட்டு அமைப்பான யுனெஸ்கோவுக்கு காடவ மன்னர்கள் கட்டிய செஞ்சிக்கோட்டையை மராட்டிய மன்னர்கள் கோட்டை என முறைகேடான தகவல்களை வலிந்து கொடுத்தது யார்? உலகளாவிய பன்னாட்டு நிறுவனமான யுனெஸ்கோ இதில் மறைந்திருக்கும் சதி வேலையையும் பொய் புரட்டையும் ஆராயாமல் எப்படி அங்கீகரிப்பை முன்னெடுத்தது? செஞ்சிக்கோட்டையை யுனெஸ்கோ அங்கீகரித்து விட்டதை அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டி விட்டு போயிருப்பதில் வருத்தமில்லை. ஆனால் மராட்டிய மாமன்னன் சிவாஜியின் 12 கோட்டைகளில் ஒன்று என செஞ்சிக்கோட்டையை அங்கீகரித்துள்ளதை வரவேற்பதுதான் வேதனை அளிக்கிறது. இதனை ஆராய்ந்து நம் உண்மையான வரலாற்றை பதிவு செய்ய அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று.